ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி பைத்தான் வந்து லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத. இது வந்து ரொம்ப ஈஸி. விண்டோஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, எந்த அடிஷ்னல் சாஃப்ட்வேர் என்ன சொல்கிறது, இந்த பைத்தானை நீங்கள் லினக்ஸில் ரன் பண்ணால் ஒரு டெர்மினல் இருந்தால் போதும், அதிலே ரன் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறத வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு முடி சொல்லி தர போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அவங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் கீழே தந்திருப்பாங்க ஃபஸ்ட்டே வந்து. அதை கூட கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த முன்னாடி வெர்ஷன் வேணுன்னா இந்த டவுன்லோட்ஸ்குள்ளே போய் பார்த்து விண்டோஸ்னால் விண்டோஸ் கீழே பார்த்தீங்கன்னா எல்லா வெர்ஷனோடதும் விண்டோஸ் கீழே லைனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த உங்களோட ஓஎஸ் வந்து அவங்க முன்னாடியே கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ அவங்க டிஃபால்ட்டாக தந்துடுங்க. அது ஒரு காட்டுற வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோடு கிளிக் பண்ணால் என்னோட லினக்ஸால் டக்குன்னு உங்களோட ஓஎஸை ஃபைன் பண்ணி அவங்களுக்கு என்னென்னமோ டக்குன்னு அதை தந்துடுவாங்க. அந்த என்ன ஃபைலோ கீழே வந்து லினக்ஸ் இருக்கும். அப்படிலாம் எப்படி கிளிக் பண்ணுவீங்க, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணலாம். எப்படி கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அது ஒரு டவுன்லோடுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இப்போ நான் டவுன்லோட் பண்ணி ஏற்கனவே இந்த ஃபைலை வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உள்ளுக்குள்ளே இருக்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபைல் கிடைக்கும். இல்லை எனக்கு ரைட் கிளிக் பண்ணி நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த ஆப்ஷன் இல்லைன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்கிறது அப்படியே டைப் பண்ணிங்க. TAR பேஸ்ட் பண்ணணுங்க. அந்த ஃபைல் நேம் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டோன்னா வெயிட் பண்ணுங்கள். அது சமயத்தில் வந்து எரர் வருது, ஒரு நிமிஷத்துலையும் வெயிட் பண்ணுங்கள். நான் டேரக்டரி சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். டேரக்டரி ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். எந்த அந்த ஃபோல்டர் வந்து எந்த இதில் வச்சுருக்கீங்களோ அந்த டேரக்டரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன் நான் இப்போ. ஸோ இப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா கான்ஃபிகர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலை ரன் பண்ணால் சில நெட் கொஞ்சம் தேவைப்படும். அதை ரன் பண்ணால் தேவையான மாடுலஸ் எல்லாம் ரன் ஆகும். ஸோ மேலே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஃபைல் ரன் பண்ணியிருப்பேன், அதனால தான் இவ்வளோ ரன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்குனா பைத்தான் அந்த ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக மார்க்குங்கிற இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணி கொஞ்சம் டைம் ஆகும். இதை ஃபுல்லாக ரன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கொஞ்சம் டைம் ஆகுது டவுன்லோட் ஆகி முடிகிறதுக்கு. ஸோ ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். என்னோட டெர்மினல்லே பாருங்கள் பைத்தான் கொடுக்குற 3.5 ரன் ஆகுது. நீங்கள் டிஃபால்ட்டாக பைத்தான் கொடுத்து உங்களோட பழைய வெர்ஷன் வச்சுருந்தா அது ரன் ஆகும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிக்காட்டி டிஸ்லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போவே. ஏன்னா இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண போகிற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பைத்தான் டெவலப்பராக ஆகணுன்ட்டு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். அதே டைமில் பைத்தானை பார்த்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் முடி என்னென்ன தேவை பைத்தான் டெவலப்பர் ஆகணுங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.